திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவிலில் ராபத்து 8ஆம் திருநாளில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் இருந்து புறப்பட்டு மணல் வழியில் வையாலி வகையரா கண்டருளும் வைபவம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்தான விவரங்கள். வணக்கம் தர்சினி. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் மூலோகம் வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 12ஆம் தேதி திருநெடுந்த ஆண்டவத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. மறுநாள் 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பகல்பத்து உற்சவம் நடைபெற்றது. பகல்பத்து உற்சவம் நிறைவு நாளான நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் சேவை சாதித்தார். 23ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் நடைபெற்றது. அன்று முதல் ராபத்து உற்சவம் நடைபெறுகிறது. 7ஆம் நாளான நேற்று நம்பெருமாள் கைத்தல சேவை நடைபெற்றது. இன்று மாலை 5 மணிக்கு நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு கோவிலின் 4ஆம் பிரகாரத்தில் உள்ள மணல்வெளியில் திருமந்தை மன்னன் வேடுபடி உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சரியாக 5:30 மணி அளவில் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை தங்க குதிரை வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தள்ளி வையாலி கண்டறில் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருமங்கை மன்னன் இறைவனிடமே கொள்ளையடித்து செல்லும் காட்சி நடத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருமங்கை மன்னன் இறைவனிடமே தாம் கொள்ளையடித்ததை உணர்ந்து எம்பெருமாளிடம் சரணகதியின் வைபவம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நம்பெருமாள் திருமங்கை மன்னனை மன்னித்து ஆழ்வார்கள் ஒருவராக ஏற்றுக்கொண்டனர் என்பது ஐதீகம். திருமங்கை மன்னன் வம்சாவளியை சேர்ந்த மேலூர் நெடுந்தெருவில் வசிப்பவர்கள் குழந்தைகளுக்கு மன்னன் வேடம் போட்டு மேலதாளத்துடன் ஊர்வலமாக கோயிலுக்கு வருவார்கள். அவர்கள் கோயில் நிர்வாகிகள் மாலை மரியாதை அணிவிக்கப்பட்டும் பின்னர் நம்பெருமாள் இரவு 7:30 மணிக்கு திருமாமணி ஆசன மண்டபம் சேரும் வைபவம் நடைபெறும். திருமங்கை மன்னன் வேடபடி நிகழ்ச்சியொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என கோஷமிட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் மற்றொரு நிகழ்ச்சி இன்று வேடுபடி நிகழ்ச்சியை முன்னிட்டு சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சி கிடையாது. இதனைத் தொடர்ந்து ராபத்து உற்சவத்தின் 10ஆம் நாளான நாளை தீர்த்தவாரியும் 2ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சத்துடன் இயல்பா சாற்றுமுறை நிகழ்ச்சியுடன் வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவுபடும். இன்று தற்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.